ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையலுங்க. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, காளான் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்ற பார்ப்போங்க. காளான் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் இது பண்ணியிருக்கேங்க. காளான்லாம் இப்போ பாருங்கள், இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்ம இப்படி பாருங்களேன், இந்த மாதிரி இப்படி எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா மேலேருந்து ஏதாவது அழுக்கு ஏதாவது இருந்தாலும் நமக்கு வந்துடுங்க. அதனால் இதை கொஞ்சம் அப்படியே எடுத்துடலாம். நம்ம நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னா நமக்கு அந்த அலர்ஜிலாம் எதுவும் வராது. இந்த அப்படி எடுத்துக்கலாங்க. இதை அப்படி போட்டுக்கலாங்க. நான் ஏற்கனவே கழுவிட்டேன். இப்படி ரெண்டு ரெண்டாக போட்டுக்கலாங்க. ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா அது 2-3 நாள் ஆன காளான் அப்படின்னு இருந்ததுன்னா அது எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி கருப்பாக அந்த மாதிரி இருக்குங்க. இது நல்லா இருக்குன்றதுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். அப்படி இல்லை இது வந்து கொஞ்சம் வந்து பிளாக் கலரில் ஆயிருங்க. ஒரு நேரம் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுங்க, இதை இப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன் நான் அந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து கருப்பாக இருக்கும் போது நமக்கு வந்து நம்ம அலர்ஜி உடம்புலாம் இருந்ததுன்னா நமக்கு ஒத்து வராது. அதனால் நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, அதனால் நான் அப்படியே போடுறேன். இப்படி இந்த மேலே இருக்க தோலை மட்டும் நீங்கள் எடுத்துடலாம். எப்போயுமே எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அது நீங்கள் பாருங்க, ஈஸியாக உரிக்க வருங்க. இந்த மாதிரி யாரும் உரிக்க மாட்டாங்க, நம்ம உரித்து செய்யலாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு, தூக்கி போட்டுடலாம். நம்ம இது பெருசாக இருக்கிறதுனால 4ஆக போட்டுக்கலாங்க. நம்ம இல்லைன்னா 2-2ஆக போடலாங்க. பாருங்க, நான் சின்னதாக இருந்தது, இதெல்லாம் நான் 2ஆக போட்டிருக்கேன். இப்போ இது வந்து எப்படி போடலாம், உங்களுக்கு எப்படி நான் க்ளீன் பண்ணணுன்றதுக்காக நான் 2 பீஸ் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு காமிச்சேங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ்க்கு வந்து 2 வெங்காயம் எடுத்துக்கலாங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால நான் 1 தான் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா இது பெரிய தக்காளியாக இருக்குது, அதனால் 1 தக்காளி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய், பட்டை ஒரு 2 சின்ன பீஸு, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு வந்து பெருஞ்சீரகம் எடுத்துக்கலாங்க. இதெல்லாமே வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கோங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தால் தேங்காய் போதும், அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேங்க நான். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சங்க. புதினா எதுக்கு போடணும்னா, காளான் கிரேவிக்கு புதினா கொஞ்சமாக போட்டு நம்ம தாளிக்கும் போது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. 50 ml நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க, செக்கு நல்லெண்ணெய். இதை நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம போட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் சோம்பு மட்டும் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக. மீதி இந்த இது எல்லாமே வந்து நம்ம தேங்காய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம், அது போட்டுடலாம். இதுக்கு வந்து ரொம்ப மசாலாலாம் நிறைய வேண்டாங்க. பட்டை கிராம்பு இந்த இதெல்லாம் வந்து தேவையில்லை. புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலை, வெங்காயம், இதை நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சுது. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோங்க, தக்காளி போட்டுடலாம். நல்லா வணங்கும் போது இந்த மஞ்சத்தூளும் போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவைன்னா நம்ம வந்து அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா வேணும்னா போட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சப்பாத்தி, பூரி, புலாவ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசைக்கு, இட்லிக்கு எல்லாமே தொட்டு சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு வந்து தேங்காயும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோங்க, 2-3 சில்லு தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இப்போ நம்ம இதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாங்க. இதை இந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டோம்னா கிரேவி நல்லா திக்காக நல்லாயிருக்கும். இந்த புதினா போடுறது வந்து நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அதுக்காக இந்த புதினா கொஞ்சமாக தான், எல்லாமே நம்ம கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாங்க, இதில் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் இந்த தேங்காய் நம்ம அரைச்சி வைக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த தேங்காயில் இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. நம்ம அதை எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த காளான்லாம் நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது காளான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த இதையும் எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து நல்லா சாப்பிட்லாம். அலர்ஜிலாம் எதுவும் வராது நமக்கு. ஒரு சில நேரம் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து அது ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அந்த இதெல்லாம் நமக்கு நல்லா க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா, அதனால தான். அது நல்லா எல்லாம் சுருண்டுருச்சு. நல்லா காளான்லாம் நல்லா பெருசாக இருந்தது இல்லைங்களா, இப்போ நல்லா சுருண்டுருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த கிரேவி அப்படிங்கிறதுனால இது வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வணங்கட்டுங்க. அது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா தேங்காய், நம்ம வந்து வணக்கிட்டு இருந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்தோம், எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். இந்த பட்டை கிராம்பு நான் உங்ககிட்ட காமிச்சது தான் போட்டேன், வேறு எதுவும் போடலை. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி போதும். கிரேவி அப்படின்றதுனால கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இது வந்து குக்கர் மூடி வச்சிடலாம். இது ஒரு விசில் வரணுங்க. வந்துட்டு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அது ஒரு விசில் மட்டும் வரட்டும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ பண்ணி நம்ம எடுத்துடலாங்க. விசில்லாம் வந்து அடங்கிடுச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பிலே வச்சு இப்படி கிண்டிக்கலாங்க. காளான்லாம் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. சாதத்துக்கு கூட நல்லாயிருக்குங்க. அது நம்ம தக்காளி எல்லாம் போட்டுருக்கிறதுனால இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.